அனுப்பினான். இந்த சுக்ரீவன் நேர அந்த கௌசிகி என்ற அந்த காளிகா தேவி, அவளுக்கு சண்டிகா தேவி என்னும் பேர். சண்டம் என்றா கோபத்தோடு வந்தவள். அந்த கௌசிகி என்ற தேவியின் இடத்திலே வந்து பேசினான். பெண்ணே, இவ்வளவு அழகு கொண்டவளே, உலகத்திலேயே பராக்கிரமசாலியான சும்பன் நிசும்பனுக்கு நீ மாலையிட வேண்டும். உனக்கு ஏற்றவர்கள் அவர்கள் தான் என்று சொல்லுகிற பொழுது அந்த தேவி சிரித்துக் கொண்டே சொல்லுகிறாள், அப்படியா, உங்கள் சும்பன் நிசும்பன் அவ்வளவு பெரியவர்களா, எனக்கு தெரியாமல் போயிற்று. ஆனால் நான் ஒரு சபதம் பண்ணி தொலைத்திருக்கேனே, நான் ஒரு பிரதிஜை பண்ணி இருக்கிறேனே, அந்த பிரதிஜை நிறைவேறினால் தானே நான் அவரை மாலையிட வேண்டும். என்ன பிரதிஜை சொல்றேன். யோமாம் ஜெயதி சங்கிராமே, யோமாம் ஜெயதி சங்கிராமே, யோமே தல்பம் யபோகதி, யோமாம் ஜெயதி சங்கிராமே, யோமே தல்பம் யபோகதி, யோமே பிரதிபலோ லோகே தமே பர்த்தா பவிஷ்யதி. எனக்கு கணவனாய் வரப்போகிறவர் என்ன பண்ணணும் தெரியுமா? என்னை சண்டையிலே எதிர்த்து யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கணும். யார பார்த்து கேட்கிற? சும்பன் நிசும்பனை பார்த்தா கேட்கிற? உலகத்திலே அவர்களை ஜெயிக்கிறவர்கள் யாரும் கிடையாது. அல்லையா ஐயா, அசுர சக்கரவர்த்தியா அந்த சும்பன் நிசும்பன் இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரியவர் வேண்டுமானால் இருக்கட்டும். நான் எப்பேற்பட்டவள் தெரியுமா? யோமே தர்ப்பம், எனக்கு அகங்காரம், நான் கர்வம் உள்ளவள். என் கர்வத்தை அடக்கணும். என் கர்வத்தை அடக்கி என்னை சண்டையிலே ஜெயிச்சால் என்னைக்கு மாலையிடலாம். ஓடினான் சுக்ரீவன், போய் சொன்னான். சும்பன் நிசும்பன் குதிச்சான். என்னடா ஒரு பெண் சொல்லுகிறாள் என்று இங்க வருகிற, அவளை அழிச்சு விட்டு வரமாண்டாமா? ஏ தூம்ரலோச்சனா, நீ போடா. அவளை பிடித்து இழுத்து வாங்குறான். அந்த தூம்ரலோச்சன் போன உடனே தேவி கிட்ட நெருங்கினான். தேவியை பார்க்கிறான். அவள் கண்ணங்கரேர் என்று இருந்தாலும் அவளுடைய ஒளியானது இவனுடைய கண்ணை கூச வைக்கிறது. அவளுடைய ரூபத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறவன் அந்த பெண்ணை பார்க்க வருகிற சமயத்திலே தூம்ரலோச்சனன் கிட்ட வந்து பெண்ணை அபகரிக்க வரபோது தேவியானவள் ஹுங்காரேன சகசா அவனை பார்த்து ஹும் ஹும் ஹும்னு ஒரு சப்தம் போட்டாள். அந்த ஹுங்கிற சப்தத்திலே அடுத்த க்ஷணத்திலே தூம்ரலோச்சனன் சாம்பலா போனான். அவன் சாம்பலா போன உடனே சண்டன் முண்டன் புறப்பட்டான். சண்டன் முண்டன் புறப்படுகிற பொழுது அந்த வேகத்தை தாங்க முடியாமல் அந்த தேவியினுடைய சேனைகள் எங்க இருக்கு? தேவர் சைன்யம் தானே. ஆனால் தேவி என்ன நினைத்தால், இந்த சண்டன் முண்டனோடு கூட நாம் ஏன் யுத்தம் பண்ண வேண்டும், இந்த சேனைகள் ஏன் யுத்தம் பண்ண வேண்டும், நம்மிடத்திலே ஒரு சக்தி இருக்கு என்று தன் புருவத்தை சுரித்தாள். பிருகுட்டி குட்டிலாத்தஸ்ய லலாட பலகாத்புதம், நெற்றியை சுருக்கிட்டு நடு நெற்றியிலிருந்து ஒரு தேவி, இன்னொரு தேவி உண்டானாள். அவள் தான் காளி. இந்த கௌசிகி என்றதான சண்டிகா தேவியினிடத்திலிருந்து காளி உண்டானாள். அவள் போனாள். அவள் எப்படி இருக்கிறாள்? உலகமெல்லாம் பரவினதான ரூபத்தோடு கூட, பயங்கரமான ரூபத்தோடு கூட, பெருத்த விழிகளோடு கூடவே, சிகப்பான பற்களோடு கூடவே, கழுத்தெல்லாம் மண்டையோடுகளே மாலையாய்க் கொண்டு, நாக்கை தொங்க விட்டுக் கொண்டு, பயங்கரமான கூச்சலோடு கூட, அட்டகாசத்தோடு கூடவே, பார்க்கிறவர்களால் கவனீகரமாய் கடிச்சு கடிச்சு பிராணிகளை பட்சணம் பண்ணுவது மாதிரி தின்று கொண்டு பயங்கரமாய் யுத்த களத்திலே பிரவேசித்தாள். அந்த காளியினுடைய பிரபாவத்தினால் அத்தனை சேனைகளும் நாசமானார்கள். அந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரும் எதிரே நின்று யுத்தம் பண்ணுகிறார்கள். ஓடி வந்தாள். அந்த சண்டனை ஒரு கையால் பிடித்தாள். கத்தியால் அவனுடைய தலையை வெட்டினாள். முண்டனை இன்னொரு தலையை வெட்டினாள். இந்த கையிலே சண்டனுடைய தலை, இந்த கையிலே முண்டனுடைய தலையை பிடித்துக் கொண்டு நேரே அந்த கௌசிகி என்றதான மகாகாளியின் இடத்திலே வந்து, அம்மா இதை பாருங்கள். சண்டன் முண்டன் தலையோடு கூட நிற்கும்படியான காளியை பார்த்து அந்த தேவி சொன்னாள், சரி, ரெண்டு காரியத்தை ஒரே சமயத்திலே பண்ணினேம்மா. சாமுண்டா இதி தத்யாதா லோகே தேவி பவிஷ்யதி, இன்றைய தினத்திலிருந்து நீயே ஒரு தேவியாய் உலகத்திலே வரும்படியான பாபிகளை அழிக்கக்கூடியதான சக்தியாய் இருப்பாய். சண்டன் முண்டன் ரெண்டு பேரையும் அழித்ததனால் நீ உலகத்திலே சாமுண்டா என்ற பெயரோடு கூடவே விளங்குவாள். சாமுண்டா இதி தத்யாதா லோகே தேவி பவிஷ்யதி, இப்படி சொல்லிவிட்டு அம்பாள்
தன்னுடைய சப்தமாதிருகணங்களை சேர்த்துக் கொண்டான். பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி, மாகேஸ்வரி, ஐந்திரி, வாராகி, நாரசிம்மி என்றதான சப்த மாதிரி தேவதைகளோடு கூடவே சண்டன் முண்டனோடு கூடவே யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டாள். சும்பன் நிசும்பனோடு கூடவே யுத்தம் பண்ண புறப்பட்டாள். சண்டன் முண்டனான சேனாதிபதி அழிந்து போனதிலிருந்து அந்த சண்டன் முண்டன் அழிந்து போனதை கண்ட சும்பன் நிசும்பன் மகாபராக்கிரமத்தோடு ஓடி வந்தான். சும்பன் நிசும்பன் மகாபராக்கிரமத்தோடு ஓடி வருகிற சமயத்திலே தேவியனுடைய பராக்கிரமத்தை தாங்க முடியாமல் நிசும்பன் வதமடைஞ்சான். அந்த சும்பன் பலவிதமாகவே அந்த இடத்திலே தேவியினிடத்திலே தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி யுத்தம் பண்ணுகிறான். அந்த சமயத்திலே சொல்கிறாள் தேவி, டேய் அப்பா, அசுர பயலே, என்னை யார் நினைச்சிட்டு இருக்கே? இத்த சப்த மாத்திருக்களும் என்னை செய்வார்களா? என்னை சேர்ந்து எனக்கு பலமா கொடுக்கிறார்கள். இத்தனை பேர் என்னிடத்திலே வியாபித்தவர்கள். இப்பொழுது சிவபெருமானையே உனக்கு தியூதனாய் அனுப்பினேன். சிவபெருமானே எனக்கு தியூதனாய் போனதனால் எனக்கு சிவத்யூதி என்று பெயர். அந்த சும்பன் நிசும்பனை அடக்க வேண்டும், அவருக்கு நல்வழி பிறக்க வேண்டும், புத்தி பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் சிவபெருமானையே அனுப்பினாள் தேவி. ஆனால் அவன் அலட்சியம் பண்ணி யுத்தத்துக்கு வந்தான். ஏக ஏவாகம் ஜகதி அத்ரத்விதீய காமமா பரா, என்னை தவிர உலகத்திலே வேறொன்று இல்லை. பஷ்யைதா துஷ்டமய்யேவ விசல்பியோ பக்திபூதயா, பக்திபூதயா, என்னுடைய பெருமையை கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறாள் தேவி. அத்தனை சக்தியோடு கூடவே தேவி யுத்தம் பண்ணினாலும் அந்த சும்பன்கிறவன் நிசும்பன்கிற தம்பி இறந்து போனதைக் கண்டு மகா கோபத்தோடு கூட பலவிதமாக யுத்தம் பண்ணினான். சிம்ம வாகனத்திலே இருக்கும்படியான அம்பிகையானவள் அடுத்த க்ஷணத்திலே மகா கோபத்தோடு கூடவே அவன் அடிச்சு கீழே தள்ளி தன் கையிலே இருக்கும்படியான சூலாயுதத்தினால் அவனையும் கீழே தள்ளி வதம் அடைஞ்சான். சும்பன் நிசும்பன், சண்டன் முண்டன், ரக்தபீஜன். ரக்தபீஜன் அவனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் பெறுகிறது. அவனுடைய ரத்தம் ஒரு துளி பெருகுமானால் அதுல எத்தனையோ ரக்தபீஜன் உண்டாவார்களாம். அதனால் காளிகா தேவி அந்த ரக்தபீஜனுடைய தலையை வெட்டி ரத்தத்தை தானே குடித்து அந்த சண்டிகா தேவி அவனையும் அழித்து தள்ளினாள். சண்டன் முண்டன், சும்பன் நிசும்பன், ரக்தபீஜன் இத்தனை பேரையும் தேவி அழிக்கிற பொழுது தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். சர்வஸ்ய புத்தி ரூபேண ஜனஸ்ய கிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனர்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கல மங்கல்யே ஜிவே சர்வர்த்த சாதகே சரண்யத்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இது நாராயணி சூக்தம் என்று மந்திரமயமாகவே எல்லாராலும் படிக்கப்பட வேண்டியது. இப்படி அம்பாளானவள் தான் உலகத்திலே இன்னும் வருவேன், துர்க்கையாய் வருவேன், சதாட்சியாய் வருவேன், சாகம்பரியாய் வருவேன், மகாமாரியாய் வருவேன் என்று பிராமரியாய் இருந்து உலகத்தை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் அபயம் கொடுத்து எல்லாருக்கும் அபயம் கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கருணையை இன்னமும் கொண்டிருக்கிறார். அந்த தேவியனுடைய பெருமையை சொன்னேன். சுரதா, அப்பா சமாதி, நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அம்பிகையே தியானம் பண்ணுகிறேன். எங்களுக்கு வீடு வேண்டாம், எங்களுக்கு இன்னும் பணம் காசு எதுவுமே வேண்டாம் என்ற எண்ணத்தோடு கூடவே சுரசனும் சமாதியும் தவம் இருந்தார்கள். தேவி பிரத்யட்சமானாள். சுரதா, உன்னுடைய பக்திக்கு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் அப்பா. நீ அடுத்த மன்வந்திரத்திலே நீயே மனுவாக பிறப்பாய். சாவர்ணிக மன்வந்திரத்திலே சாவர்ணிக மனு. அப்பா சமாதி, நீ பெரிய பிரம்மஞானி ஆகாவாய் என்று அனுகிரகம் பண்ணினாள். அப்படி இந்த தேவி மகாத்மியமானது இதோடு பூர்த்தியாகிறது. சுரதனுக்கு சாவர்ணிக மனு என்கிறதான ஸ்தானத்தை கொடுத்தாள். மா நு என்கிறதான 2 பதத்தோடு இந்த தேவி பாகத்து முடிகிறதுனால் இது மந்திர சாஸ்திரமாகவே பெரியவர்கள் இருக்காங்க. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பெரியவர்கள் சொல்லி சொல்லி ஆகுதியிலே ஹோமமாய் போடுவார்கள். இதிலே அம்பாளுடைய கிருபையோடு கூடவே நாம் இதை படிக்கிறதுனால் இந்த சரித்திரம் பரம பாவனம், கேட்பவர்களுக்கு பரம மங்களம். ஏதச்சரித்திரமகிலம் நீதம் சபூஜிதம் சதனயேவ நிவேசிதம் வா
துர்கல்சதாரயதி துஸ்தரமப்யசேஷம் ஸ்ரேயः பிரயச்சதி ச சர்வம் உமாம் பஜேதாம். ஸ்ரீ ஜெகதம்பிகைக்கு